கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வர போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. என்ற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இன்று மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக தாமரை சின்னத்தில் இங்கே கட்சி போட்டியிடுகிறது. கட்சியின் வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். भारत माता की, भारत माता की। हमारे कैंडिडेट श्री रामा श्रीनिवास जी, श्री कुमार जी, मारी चक्रवर्ती जी, मणिमारन जी, उपस्थित सभी महानुभाव, सबको वणक्कम जी। இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பாரதத்தின் நாகரிகத்தை உலகாட்டிய நகராமன் மதுரா மக்களின் அவிருக்கும் தொழுவுக்கும் பக்திக்கும் நான ஏன தலைய வணங்குகிறேன். I only know this much Tamil, but I think Tamil is one of the most ancient languages of the world. Our Honorable Prime Minister always says that in the entire world, the most historic and most ancient spoken language is Tamil language. I bow my head before Tamil. நான் உங்களிடம் தமிழ்ல பேசதான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு இந்த அளவுதான் தமிழ் தெரியும். எனக்கு நன்றாக தெரியும் 2000 வருஷத்திற்கும் மேலாக உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழிதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த தமிழ் மொழியை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லும் போது உலகமெல்லாம் மிக மிக உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ் தான் என்பதை உலகமெல்லாம் சொல்லி வருகிற ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால நான் இந்த தமிழுக்கு தலைவணங்கி, இந்த மதுரைக்கும் தமிழுக்கும் தலைவணங்கி உங்கள் முன்னால் இருக்கிறேன் என்று சொல்கிறார். I have just taken darshan and blessings of Mata Meenakshi Amman and Bhagwan Shiv Sundareshwar. I bow my head in front of them. Also, I invoke the blessings of Bhagwan Kudal Algar Perumal, Algar Malay Algar, and Bhagwan Murugan. I'm very happy that Maharashtra has a very old connection with Tamil Nadu. Our revered king Chhatrapati Shivaji Maharaj also came up to Tamil Nadu to fight Mughals, and we all know that the actor Shivaji Ganeshan, his name is inspired from the name of Chhatrapati Shivaji Maharaj. தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் உள்ள தொடர்பு நீண்ட கால பாரம்பரியம் உள்ளது. அது எனக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி மராத்தாவின் புகழ்பெற்ற மன்னன், நாம் நிகழ்ந்து மகிழ்கிற சத்ரபதி சிவாஜி அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து என்ற செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சத்ரபதி சிவாஜி என்ற பெயர் அவருக்கு பெற்றது என்பதும் நமக்கு எல்லாம் தெரியும். You know that Tamil Nadu has carried the rich culture
under the aegis of Pandya, Chol and Nayak dynasty. மதுரையிலையும் தமிழ்நாடும் சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்களுடைய ஆட்சியில இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் சிறப்பாக ஆட்சியில் ஏற்பட்டு வந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். Also we all know that the closest aid of our revered leader Subhash Chandra Bose, the Surkor Muthurabalinga Premaji, we all remember how he has contributed for our freedom struggle. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்திய தேசிய ராஷ்டிரிய Aliyavat Mudliar, who has elected thousands from அதே மாதிரி மாவீரன் அழகத்துக்கும் அரியனாகி முதலியானவர்கள் இவரது பெண்களுக்கெல்லாம் எனக்கு நினைவில் வருகிறது. Today's day is very special for BJP. It is our Sthapana Divas. Today, BJP was established in this country, and now look, after only 46 years, it is the biggest party of world and biggest party of India. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி 1980ஆம் வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சியை தேர்தல் பெற்ற 46 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த நாடு முழுக்க மிகப்பெரிய கட்சியாக 46 ஆண்டுகள் இந்தியாவில் முழுமையான கட்சியாக மாற்றியிருந்தது. உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட உலக பெரும் கட்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. Today, each Karyakarta of BJP should take a vow that under the leadership of our Prime Minister Narendra Modi ji, we will bring NDA government in Tamil Nadu. நாமெல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய குறிப்பான ஒரு ஆட்சியின் கீழே தமிழ்நாட்டிலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்ற உறுதிமொழியை நாம் இந்த இடத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. Tamil Nadu needs a change. Tamil Nadu needs good governance. The DMK government has been the most corrupt government in the history of Tamil Nadu. தமிழ்நாடு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. தமிழ்நாடு யாராலும் நல்ல ஆட்சி தருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிக மோசமான ஊழல் நிறைந்த ஆட்சி ஒரே ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி தான். தமிழக வரலாற்றிலேயே கடைபிடிந்த ஆட்சியாக இருக்கிறது. One of the most progressive state, prosperous state of one time, today is under huge debt of more than 10 lakh crore rupees. ஒரு காலத்தில் மிக முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு, வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி எல்லாத்தையும் முதலிடத்தில் இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடனாளியாக மாற்றி வைத்த ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான். Where this 10 lakh crore has gone, it is not seen. The roads are bad, the condition is worse. All this money is siphoned by the ministers of DMK. இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அந்த கடன் வாங்கின பணம் எங்க போச்சுங்க? எங்க பார்த்தாலும் ரோடு நல்லா இல்ல, எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுடைய நிலைமை நல்லா இல்ல. அந்த வீட்டுக்கு போயிருக்க நம்ம கடையில வாங்கின 10 லட்சம் ரூபாய் கடன். At least 10 ministers of DMK are under various charges of corruption, of misdeeds and of criminal charges. திமுக அமைச்சர்கள் அவங்க குற்றவாளிகளை சந்திக்கிறாங்க, ஊழல் வழக்கை சந்திக்கிறாங்க, விசாரணை அமைப்புகளாக குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அப்படி 10 திமுக அமைச்சர்களை கொண்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். They want a government which is constituted by criminals, or you want a government which is your government, which under the able leadership of Prime Minister Modi ji, and here in the able leadership of BTS and AIADMK, BJP, NDA, which will take Tamil Nadu to a great height. உங்களுக்கு எந்த அரசாங்கம் வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியிலே பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதலில் இருக்கிற அரசாங்கம் வேண்டுமா? கிரிமினலால் உருவாக்கப்பட்ட திமுக ஆட்சி, கிரிமினலால் கட்டமைக்கப்பட்ட திமுக ஆட்சி நமக்கு வேண்டுமா என்று முடிவு செய்கிற தேர்தல். Today, under DMK,
our quarters are not safe. The crime against women has gone up by 69%. Our senior citizens are not safe. We have seen so many killings of senior citizens, and most serious is the POCSO cases where all the children have been molested, and those cases have gone up in last 4 years by 200%. தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. சகோதரிகள், நமது ஆசையாக வளர்க்கிற நமது பெண் பிள்ளைகள், நமது மகள்கள், இவர்கள் மீதான பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை 60%, 59% அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் இந்த கொடுமை பெண் சிறுமிகள் மீதான போக்சோ வழக்கில் 200% பெண் சிறுமிகளுக்கான எதிரான வழக்கு குற்றங்கள் அதிகமாக இருக்கு. முதியோர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு மூத்த குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக தமிழகத்தில் இருந்திருக்கிறது. These people are double-faced people. On one hand, they say Sanatan is like dengue. On one hand, they don't allow us the age-old tradition of lighting of lamp. But when the election comes, the DMK leaders are running around all the mandis. This is their double face. இரட்டை முகத்தை காட்டிய கட்சி திமுக. ஒரு பக்கம் சனாதன தர்மத்தை இந்து சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் பாரம்பரியமாக ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம மதம், நம்ம முருகன், நம்ம கோயில், நம்ம தீபம், அதை ஏற்ற விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் வந்துட்டா இந்த திமுக காரர்கள் வேட்புமனு தாக்கல் பண்றதுன்னு கேள்வி வரைக்கும் நம்ம கோயில்களே, நம்ம சாமிகளை சுத்தி சுத்தி கொண்டுட்டே இருப்பாங்க திமுக காரங்க. இந்த இரட்டை வேலை கமலாளர்களை இந்த தேர்தலில் நாம தோற்கடிக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். Modi has given 14 lakh crore to Tamil Nadu, which is 3 times bigger than the earlier UPA government. And look how Modi ji is developing every state, how Modi ji is developing Tamil Nadu. We have recently seen he has come to Mumbai and has unveiled the developmental works worth 4,000 crores. இது நல்லா தெரியும். நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இது மாத்திரம் 14 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. 14 லட்சம் கோடி. இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் கொடுத்ததில்லை. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக மத்திய கூட்டாட்சி செய்வதற்கு தமிழ்நாட்டில் பணம் வந்ததில்லை. திமுக 10 லட்சம் கோடி கடமானித்தான் மோடி ஐயா 14 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு மோடி வரும்போது 1000 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களை அவர் அறிவித்தார் என்று நமக்கு தெரியும். மதுரைக்கு மாத்திர சமீபத்தில் 1000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதற்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறார். Modi ji has given 50,000 crores for railway infrastructure and 75 stations, railway stations in Tamil Nadu are becoming railway stations like airports. தமிழ்நாட்டில் மாத்திரம் 50,000 கோடி ரூபாய்க்கான ரயில் திட்டங்களை கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி. அது மாத்திரமல்ல, 75,000 கோடி ரூபாய்க்கு நம்ம தமிழ்நாட்டில் 75 ரயில் நிலையங்களெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது ரயில் நிலையம் மாதிரி முடியாது. சர்வதேச விமான நிலையம் மாதிரி கட்டி முடிக்கிற ரயில் நிலையங்களை 75 ரயில் நிலையங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறார் நரேந்திர மோடி. அது கொடுக்கிறது. To the farmers of Tamil Nadu, Modi ji has given 13,000 crore rupees, and for youth under Mudra loan, Modi ji has given 3 lakh crore rupees in Tamil Nadu. 15,000 கோடி ரூபாய் இந்த விவசாயிகளுக்கான பணம் என்று மாத்திரமல்ல, 3 லட்சம் கோடி ரூபாய் புதிதாக தொழில் புரிந்த முன்னேற்றத்தை தமிழ்நாட்டில் மாத்திரம் 3 லட்சம் கோடி ரூபாய் வங்கி கடன் பெற்றிருக்கிறார் மோடி. Sacred symbol is now placed in the Parliament of India. நரேந்திர மோடி அவர்கள் தமிழர் சிம்பல், மன்னர்களின் சிம்பல், புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் தமிழர்கள் சிம்பல் என்ற ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் முன்வைக்கிறோம். தமிழர் சிம்பல் என்று I have come here to appeal you. Our candidate Rama Srinivasan is a man of people. He has always taken care for the people. He has been agitating for the cause of people. He is people's leader. He is your leader. He is a clean leader. வேட்பாளராக இருக்கிற ராம சீனிவாசன் அவர்கள் எப்போதும் முன்னோர்களுடன் மற்றவர்கள் மக்களாகவே இருக்கிற ஒரு வேட்பாளர் என்பதை
நான் சொல்றேன். எப்போது மக்கள் பிரச்சனைக்காக, மக்கள் வளர்ச்சிக்காக, மக்கள் நலன்களுக்காக உங்களோட இருக்கிற இந்த வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். Every vote to Rama Srinivasan ji is vote to Narendra Modi ji. நரேந்திர மோடிக்கு அளிக்கிற ஓட்டு Our government comes here. Under the leadership of Rama Srinivasan ji, we can go to the Prime Minister and request him to bring metro to Madurai. நானே அவரை பிறந்தவரிடம் அழைத்து சென்று இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயிலை ஒரு மூலமாக நாம் Please vote NDA for development. Please vote BJP for development. Please cast your vote. Rama Srinivasan ji is your leader. Our symbol is lotus. உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா? உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள். உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா? ராமசீனிவாசனுக்கு வாக்களியுங்கள். வளர்ச்சி வேண்டும் என்றால் நாம் தாமரையை வாக்களியுங்கள். உங்களுக்கு எல்லாம் வளர்ச்சி வேண்டும். We want development, sir. Only development. Madurai is supposed to be doing the government. We are all the youth for it. BJP will make us people in Madurai South constituency and we will dedicate our success to you when we reach you in Mumbai. எல்லாரும் பலத்த கருவியோடு நம்ம